மனம், சிந்தை, இருதயம். பார்த்தீங்கன்னா இங்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமாக இயேசுவே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அப்ப சிலுவையின் மூலமா நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வாக்குனாலையும், பொறாமையினாலையும், வீம்பினாலையும் இன்னைக்கு உலகம் செயல்படுகிறது. நம்ம மறுபடியும் பிறந்தவங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவன் தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் சிலுவையில பாடுபடுகிற பொழுது பயமுறுத்தல, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இயேசுவுடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கும்படியாக. அப்ப தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ஏன் அப்படின்னா அவர் பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா மனுஷ சாயல்ல இந்த பூமியில வந்தார். அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஆகையினால முடிவில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய மகிமை, எல்லா கால்களும் அவருக்கு முடங்கும்படியாக, எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படியாக மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்க பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எதற்காக? 4 சுவிசேஷத்துல அவர் குழந்தையா பிறந்ததிலிருந்து சிலுவையில மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஏன் சுவிசேஷமா 4 சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய இரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு பிரயாசப்பட வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையில என்ன சம்பாதித்திருக்கிறார் என்று அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்பட்டிருக்கு, அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இயேசுனா உலகத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், மீட்பருங்கிறார், நம்மை மீட்க வந்தவர். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்கத்தான் இந்த பூமியிலே வந்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொடுத்து இவ்வளவாக இந்த உலகத்தின் மீது நம்மீது அன்பு கூர்ந்து